ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் சாய்ரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கரெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ரீடிங் பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த ரீடிங் ரெசனேட் ஆகணுன்ட்டு இல்லை. ஸோ உங்கள் சோல் ஓகேன்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. ஜென்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் இருக்குது, அதை நீங்கள் ரீச் ஆகலாம். அதே மாதிரி யாரும் யாரோட ரிலேஷன்ஷிப்பும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனலை பார்க்க வேண்டாம். ஓகே, நான் கார்ட் சஃபல் பண்ணும்போது உங்கள் பர்சனோட வைப்பை வந்து இது கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேபி இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ஃபாபெட்ஸ் எடுத்துடுறேன், என்ன வருதுன்றதை பார்க்கலாம். So Z, C, N, L, S, O, U, V, J. ஓகே, கார்ட்ஸ் என்னென்ன வந்திருக்குன்றதை பார்க்கலாம். 8 of Swords, ஓகே, 9 of Swords, Emperor, 4 of Cups, the Lovers, Tower, okay, 7 of Pentacles, Wheel of Fortune, 3 of Pentacles, King of Swords. okay. ஸோ காய்ஸ், இந்த ஸ்ப்ரெட்டை பார்க்கும்போது உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போவும் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவீங்க, சேஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சாங்க. ஆனால் நீங்கள் இப்போ சைலண்ட் ஆகி உங்கள் பவரை வந்து கையில் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட சைலன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி அவங்கள 8 of Swords அண்ட் 9 of Swords எனர்ஜிக்கு தள்ளி இருக்கு. நீங்கள் அவங்கள விட்டு விலகி உங்களோட செல்ஃப் ஒர்த்தை சூஸ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து தூக்கம் போயிடுச்சு. பயங்கரமான ஓவர் திங்கிங் போயிட்டுருக்குது. எப்படி நான் எல்லாமே இவங்க இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்கன்ட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி எனர்ஜியை பார்த்தா ரன்னர் அண்ட் சேசர் டைனாமிக் இப்போ அப்படியே தலைகீழாக மாறியிருக்கு. அவங்க உங்களுக்கு கொடுத்த அதே ஆங்ஸைட்டியும் பெயினும் இப்போ அவங்களுக்கு கர்மா மூலமாக திரும்பி வந்துட்டுருக்குது. ஸோ இதனால தான் இங்கே இந்த டவர் மூமெண்ட் நடந்துகிட்ருக்குது. தேர்ட் பார்ட்டி வீட்டில் இப்போது நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய வெடிப்பு வந்து விஷயம் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் 7 of Pentacles காட்டுற மாதிரி அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த கர்மாவை இப்போ அங்கே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு நிம்மதின்றதே இல்லை. அதே மாதிரி அவங்க இப்போது பயங்கர பேனிக் மோட்டில் இருக்கிறாங்க. எங்கே நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோமோ, உங்களோட லைஃப்பில் வேறு யாராச்சும் வந்துட்டாங்களா, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்ற ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அவங்கள பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்குது. அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது அவங்களுக்கு 4 of Cups எனர்ஜி தான் இருக்குது. வெளியில் என்ன தான் ஓகேன்னு தெரிஞ்சாலும் உள்ளே வந்து 4 of Cups எனர்ஜி தான் போயிட்டுருக்கு. அதாவது எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களோட அந்த பியூர் லவ்வை நினச்சி ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் அவங்க இப்போது எமோஷன்ஸை ஓரமாக வச்சுட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மாதிரி ஸ்ட்ரிக்டாக டிசிஷன் எடுத்து அந்த தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோலை உடச்சிட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு உண்மை தேர்ட் பார்ட்டி தான் அவங்களுக்கு வெளியில் வர்றதுக்கான அவங்களுக்கு தெரிய வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க கைஸ். ஏன்னா அவங்களால உங்களோட ஆப்சன்ஸை தாங்க முடியல. ஆனால் உங்களுக்கான கைட்லைன் என்னென்னா, அவங்க பயந்து போய் பேனிக் ஆகி வரதை பார்த்து நீங்கள் உடனே உங்களை வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. அவங்க மாறாமல் அப்படியே திரும்பி வந்தால் பழைய சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அவங்க அவங்களோட கார்மிக் லெசனை முடிச்சுட்டு வரட்டும். அதே மாதிரி உங்களோட எனர்ஜிக்கு பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு நியூ பிகினிங் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் அந்த கார்மிக் சிச்சுவேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
உங்ககிட்ட வருவாங்கன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்ப்ரெட்டோட டீப்பர் மெசேஜ் என்னன்னா, டோன்ட் கன்ஃப்யூஸ் சாரி கைஸ் டோன்ட் கன்ஃப்யூஸ் சம்ஒன்ஸ் பேனிக் வித் பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க வந்து அங்கே கர்மாவால் அடிபட்டு பயந்து போய் உங்ககிட்ட வராங்கன்றதுக்காக நீங்கள் உடனே உங்களோட ஹீலிங் பேஸை விட்டு இறங்கி போகிறது, ரொம்ப ஓவர் லவ் கொடுக்குறது, ஓவர் இமோஷன்ஸ் அது மறுபடியும் ஹர்ட் ஆகுறதெல்லாம் வேண்டாம். செட் யோர் பவுண்ட்ரிஸ். அவங்க அங்கே படுற கஷ்டம் அவங்களுக்கான கார்மிக் லெசன். நீங்கள் உங்கள் செல்ஃப் ஒர்த் என்னன்றதை புரிஞ்சிட்ருக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட செல்ஃப் ஒர்த்தை புரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள் பர்சன் உங்களை தேடி வரும்போது அவங்களோட ஆக்ஷன்ஸை நிஜமாக அந்த அந்த அவங்களோட ஆக்ஷன்ஸ்லலாம் நிஜமாகவே சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா முடிவு எடுங்க. அதே மாதிரி ஐ நோ மை ஒர்த் அப்படின்ற எனர்ஜியில் ஸ்ட்ராங்காக இருங்க. காலம் வந்து உங்கள் பக்கம் திரும்பிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து உங்கள் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வருவாங்க. உங்களுக்கு செஞ்சதெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வருவாங்கன்றது இந்த ஸ்ப்ரெட் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால இங்கே நிறைய ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி இருக்குது. இப்போ உங்கள் பர்சன் வந்து ஒரு மென்டல் ப்ரெசனில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களை நினைக்கும் போது வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், எங்கே நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்ற மாதிரி ஒரு எனர்ஜி போயிட்டுருக்குது. மேபி 3 ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மேபி ஃபினான்ஷியலுக்காக இருந்திருக்கலாம். தேர்ட் பார்ட்டி உங்களை ஏதோ ஒன்றுக்காக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும்போது தான் உங்களோட வேல்யூ வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இங்கே லவ்வர்ஸ் கார்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிறது சோல் கனெக்ஷன்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அவேராக இருங்க. அந்த 7 ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்குது பாருங்களேன். அது வந்து என்னென்னா அவங்க போட்ட அந்த எஃபெக்டை வந்து அவங்க திரும்ப நம்மளுக்கு இவங்க கிடைப்பாங்களா, நம்மளை நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை பார்த்து யோசிச்சுட்ருக்குறாங்க. அதே மாதிரி ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட நியூ பிகினிங்க்கு வருவாங்க. இப்போ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து உங்களோட ஃபேவரில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்கள சேர்ஸ் பண்ண வேண்டாம். அகெயின் நான் சொல்கிறது தான், நீங்கள் உங்களோட ஒர்த்தில் இருங்க. ஏன்னா எம்பீரியர் இருக்கிறதுனால இந்த பர்சன் கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிற பர்சன். 2 கிங்ஸ் வந்திருக்கு. எம்பீரியர் ஒருத்தர், கிங் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அதனால் என்னென்னா அவங்க ப்ரைட் அண்ட் ஈகோ எல்லாம் அவங்கள விட்டு போனதுக்கப்புறமா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ அவங்க அந்த 4 ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் வரும்போது அவங்க எப்படி வராங்கன்றதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் இட்ஸ் அப் டு யூ கைஸ். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஜோடியாக் சைனுன்னு பார்த்தா ஸ்கார்பியோ, ஆரிஸ், லியோ, கேப்ரிகான், தென் டேரஸ் இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி வந்து உங்களோட எனர்ஜியாக இருக்கலாம், ஜோடியாக் சைனாக இருக்கலாம், உங்கள் பர்சனோட ஜோடியாக் சைனாக இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஆல்ஃபாபெட்ஸ் லெட்டர் வந்து மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களது நேமில் இருக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி நேமில், சார் நேமில், எங்கே வேணாலும் ரெசினேட் ஆகிருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தா 11:11. அதாவது என்னென்னா த அவேக்கனிங் அண்ட் நியூ பிகினிங் இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பாட்டம் ஆஃப் த டெக்கில் இருக்கிற ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கூட இந்த நம்பர் வந்து கனெக்ட் ஆகுது. ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ சாப்டர் உங்கள் லைஃப்பில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி 10-10 கார்மிக் சைக்கிள் அண்ட் ஷிஃப்டிங் கியர்ஸை வந்து இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அந்த டவர் இருக்கிறதுனால காலம் இப்போ உங்களுக்கு சாதகமாக சுழல ஆரம்பிச்சிருக்குது. அங்கே கார்மிக் பனிஷ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றது இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர் 777 ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் நோவிங் யோர் ஒர்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம ரீடிங்கில் வந்து 7 ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஐ நோ மை ஒர்த், அந்த எனர்ஜி தான் இந்த நம்பர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் சரியான பாத்தை தான் போயிட்டுருக்குறீங்க. உங்கள் சைலன்ஸ் வந்து உங்களோட மெச்சூரிட்டி தான் உங்கள் பர்சனை வந்து இப்போது பயப்பட வச்சிட்ருக்குது. நீங்கள் வந்து எடுத்த அந்த ஸ்பிரிச்சுவல் ரிகார்டிங் டிசிஷன் வந்து உங்களோட செல்ஃப் எஸ்டீமை இன்னும் பவர்ஃபுல் ஆக்கிட்டுருக்குதுன்றது இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி இந்த ரீடிங் வந்து உங்களுக்கான ரீடிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து அட் ப்ரெசண்ட் அவங்கள நினச்சி உங்கள் மைண்டை ஃபுல்லாக கரப்ட் பண்ணி அந்த எனர்ஜி வந்து லாஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஃப்ளோவில் நீங்கள் போயிட்டே இருங்க. நிறைய பேர் இந்த உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் ஸ்லீப்லெஸ் நைட் எல்லாம் போயிட்டுருக்குது. அதெல்லாம் தாண்டி யூனிவர்ஸ் வந்து பிஹைண்ட் த சைன் வேலை செஞ்சிட்ருக்குது.
ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே சரியாகும். உங்கள் பர்சன் வருவாங்க. அவங்க வரும்போது அந்த பழைய ஹர்ட் ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆச்சுன்றது லெட் மீ நோ இட் இந்த கமெண்ட் பாக்ஸ். ஒருவேளை வீடியோ உங்களுக்கு ரெசினேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லாமே பண்ணுங்கள். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.